राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो गोलु देवता की जय। जय बोलो जागेश्वर भगवान की जय। जय बोलो कासर देवी की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। हिमालयम ரொம்ப விசேஷமான மலைகள். ஹிமாலயன் ரேஞ்சஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் ஆயிரம் ஆயிரம் வைபவங்கள் கொட்டி கிடக்கிறது. அதுலேயும் விவேகானந்தர் இந்த காசர் தேவிக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற ஜனங்களோட பேசுகிறார். இப்போ அவர் சொல்கிறார், அதாவது நடந்தது நடக்க போகிறது, இது ரெண்டில் தான் மனுஷாவுடைய எண்ணங்கள் ஓடிண்டே இருக்குது. வாட் ஹேப்பன், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இது ரெண்டு தான் வி ஆர் ட்ராவலிங். ஆனால் ஹிமாலயாஸ் வந்துட்டோம்னா ஒன்று கன்ஃபார்ம் ஆகிடுறது, ரெண்டு தாட்ஸும் போயிட்டு மைண்ட் செட்டில் டவுன் ஆகிடுறது. ரொம்ப அழகாக விவேகானந்தர் அனுபவத்தில் சொல்கிறார். அழகாக இந்த ஹிமாலயாஸில் வந்துட்டோம் அப்படின்னா அப்பேற்பட்ட ஆனந்தமான விஷயத்தை, அது கூட மனசை அப்படியே காம் டவுன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடுறது அப்படின்னு சொல்லி விவேகானந்தருடைய அனுபவம் அது சொல்கிறார். நான் பல ஊர்கள் சுற்றிட்டேன், ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டது ஹிமாலயம் தான். ஏன்னா மா பார்வதியினுடைய அவதார ஸ்தலம், அவள் பர்வத ராஜகுமாரி. எல்லாருடைய தேடலும் முடிகிற இடம் ஹிமாலயம் தான். அதனால தான் நிறைய சாதுக்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் இங்கே வந்து தபஸ் பண்ணுறான். இப்போ எவ்வளோ இடங்கள் இருக்கே, ஏன் இங்கே வந்து தபஸ் பண்ணுறான்னா இங்கே வந்தாச்சுன்னாலே எல்லா கேள்விகளும் முடிஞ்சுவிடும். நம்ம சாதாரணமாக கேள்விகள் அதற்கான பதில் தேடிகிட்டே இருக்கோம் இல்லையா. அவர் சொல்கிறார், கேள்வி இருந்தால் தானே பதில். ஹிமாலயம் வந்துட்டோம், இந்த மைட்டி ஹிமாலயாஸ், இதனுடைய அந்த பலம், இதனுடைய அந்த எனர்ஜி கேள்விகளே இல்லாமல் பண்ணிடுறது. இப்போ நல்ல தூக்கத்தில் நமக்கு ஒரு கொஸ்டினும் கிடையாது, சீக்கிங்கே கிடையாது. முழிச்சுட்டு இருக்கும்போது தான் வி ஆர் சீக்கர்ஸ், ஜிக்ஞாசுன்னு தேடிகிட்டே இருக்கும். தூக்கத்தில் என்ன தேடுறோம், ஒன்றுமே தேடலையே, நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கும், அவர்ஸ் டுகெதர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயின் இல்லை, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நம்ம பாட்டுக்கு இருக்கோம். அப்படின்னா இந்த ஹிமாலயம் என்ன பண்ணுறது அப்படின்னா, முழிச்சுட்டு இருக்கும் பொழுது கூட நாம் தூங்கும்படியான அழகான அந்த நிலைமையில் மைண்ட் அப்படி செட்டில் டவுன் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் சொல்கிறார், அட்லீஸ்ட் என்னுடைய கடைசி காலம் ஹிமாலயத்தில் இருக்கணுன்றார் விவேகானந்தர். என்னோட ஒரே ஆசை, பிரார்த்தனை, நிறைய சாதுக்கள் ரிஷிகளுடைய ஆசையும் இதுதான், இந்த உடம்பினுடைய முடிவு இங்கேயே முடிஞ்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறார். அப்போ எவ்வளோ வசத்தின்னு பார்த்துக்கோங்க ஹிமாலயாஸ். இப்போ நம்ம நம்ம ஜாலியாக அங்கே வண்டியில் போகிறோம், இங்கே பார்த்துட்டு வந்தோம்னு நினைக்கிறோம். நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு கிருப்பை. அதனால தான் ஹிமாலயத்தில் ஆச்சு நாம் ஒரு 5 நாளாக சுற்றின்னு இருக்கோம். அன்னிலேருந்து டெஹ்ராடூனில் இறங்கினதுலேருந்து ஹிமாலயத்துலேயே தான் சுற்றின்னு இருக்கோம். அதுலேயும் இந்த குமௌன் ரீஜன் அவ்வளவு விசேஷமான அனுபவங்களை கொடுத்துருக்கு. அதுலேயும் இன்னைக்கு ஜாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று அப்படின்னு தான் பல பேருடைய அபிப்பிராயம். ஸ்காந்த புராணம் மனஸ்கண்டத்தில் ரொம்ப அழகாக இது காண கிடைக்கிறது. அதாவது தாருக வனத்தில் பகவான் நாகேஸ்வரராக இருக்கார் அப்படின்னு. ஸோ அது ஒரு ஜோதிர்லிங்கம். குஜராத்தில் துவாரகையில் அந்த நாக்நாத் இருக்கார், நாகேஸ்வரநாத் இருக்கார் அப்படின்னு. சில இடங்களில் மகாராஷ்டிராவில் இருக்க அவுந்து தான் நாகேஸ்வரநாத் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிறவா சொல்கிறா, இதுதான் தாருக்கவனம், இங்கே தான் அவ்வளவு அழகாக பகவான் காட்சி கொடுக்குறான். அதுவும் நிறைய தேவதாரு மரங்கள் இருக்கிறதுனால இதுதான் தாருவனம். இங்கே நாக கன்னிகைகள், நாகராஜெல்லாம் பிரத்யட்சமாக வாழ்ந்துட்டு இருந்தா. அதனால தான் நாகநாதன் அப்படின்னு ஒரு பேர்.
காலப்போக்கில் நாகநாத் ஜாகநாத் ஆயிடுது அப்படின்னு அபிப்பிராயம் உண்டு. இந்த இடத்துல சிவபெருமான் அப்படியே ஜாகிரத அந்த ஸ்திதியில் இருக்காராம். ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்திலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜாகிரத் அப்படியே ஜாகிரதன்னு இல்லையா, அவர் அப்படியே விழிச்சுட்டே இருக்காராம். அதனால் ஜாக்நாத் அப்படின்னு நம்ம ஜெகநாத் சொல்கிற மாதிரி ஜாக்நாத், நம்ம விரும்புவது கூட வண்டியில் நிறைய வண்டியில் ஜெய் ஜாக்நாத்னு எழுதி வச்சுருந்தா. ஸோ ஜாகிரதையாக இருக்கார். அதனால அவள் சொல்கிறா சிவபெருமான் இங்கே ஜாகிரதையில் இருந்துட்டு எல்லா ஜீவர்களையும் ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அவன் அதுவும் பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் அந்த குட்டி லிங்கம் தான் அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் இருக்கார். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஜாகேஸ்வர் பகவான். அப்புறம் தண்டேஸ்வர் மகாதேவர் சிவபெருமானுடைய இந்த சரீர ரூபமான ஒரு சிகரம் மாதிரி அப்படி ஜம்முன்னு. இதெல்லாம் இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னா பகவான் கூப்பிட்டு இப்படியெல்லாம் ஒரு கிருபா பண்ணுறான். அதுவும் அங்கே லகுலீஷ் மகாதேவர், லவ குஷ ஈஷ மகாதேவன் பேர். லவ் குஷீஸ்வர் அப்படின்னு பேர். அது காலப்போக்கில் லகுலீஸ்வரர் ஆயிடுத்து. லவகுஷா உட்காந்து தபஸ் பண்ண ஒரு ஸ்தலம் இது அப்படின்னு காண கிடைக்கிறது. அத்தனை சிரேஷ்டம். அப்போ இன்னைக்கு வண்டி இருக்குது, போகிறோம் வரோம் பார்க்குறோம். அந்த காலத்தில் யார் வந்திருப்பா, என்ன பண்ணியிருப்பா? அதுவும் இந்த கோவிலை அவ்வளவு அழகாக சங்கரர் வந்திருக்கார், தபஸ் பண்ணியிருக்காருன்னு காண கிடைக்காது. அந்த காலத்தில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையில் இந்த லிங்கத்தை பார்த்துட்டு இந்த ஜாகேஸ்வரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுவாளாம். கைலாஷ் மானசரோவர் ட்ராவல். ஏன்னா இங்கே இந்த ஆதி கைலாஷ்லாம் போகிறா இல்லையா. ஸோ கைலாஷ் போகிற வழியில் இவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிண்டு அதில் மிருத்யுஞ்சயர்கிட்ட ஜபிச்சுண்டு அந்த மனோபலத்தை கொடுங்கோ தேக பலத்தை கொடுங்கோன்னு கேட்டுன்னுட்டு தே ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் கைலாஷ் யாத்திரை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அனுபவிக்கிறார். அப்போ நாம் அங்கே வந்திருக்கோம், இப்படி 5 நாளாக அப்படி சுற்றின்னு இருக்கோம், நல்லா சௌகரியமாக தங்குறோம், சௌகரியமான வண்டியில் போகிறோம். ஆனாலும் இந்த இடங்கள்லாம் பார்க்கணும்னு ஒரு பாக்கியம் கிடைக்காது. இல்லாட்டி எவ்வளோ இடங்கள் இருக்குது, எங்கே வேணால் போய் அழகாக உட்காந்துட்டு நாம் ஜம்முன்னு டைம் பாஸ் பண்ணலாம். ஆனால் ஹிமாலயாவில் சுற்றின்னு இருக்கோமே, இந்த குமோன் ரீஜனில் அழகான இந்த தேவதாரு மரங்கள் இன்றைக்கி என்ன வாசனை. அதுவும் அந்த தண்டேஸ்வர் மகாதேவர் கோவிலில் அந்த முறிஞ்சு போன அந்த தேவதாரு மரத்தை வெட்டினதே அப்படி ஒரு வாசம் மூக்க தொலைக்கிறது. அப்படின்னா அவ்வளவு தேவதாரு மரங்கள் இங்கே இருக்குது. அப்போ ரொம்ப விசேஷமான தேவதாரு மரங்களை பற்றி நிறைய புராண இதிகாசங்களில் காண கிடையாது. நான் நிறைய தேவதாரு பார்த்தது கங்கோத்ரி அந்த பக்கம்தான் நிறைய தேவதாரு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய தேவதாரு நான் பார்த்தது இந்த அல்மோடா இந்த ரேஞ்சில் தான் நான் இவ்வளோ அழகாக பார்க்குறேன். அப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே அவரவர்கள் தபஸ் பண்ணுறா, அவரவர்களுக்கான அனுபவம் இங்கே கிடைக்கிறது அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால தான் ஹிமாலயம், கங்கை, இன்றைக்கும் பார்த்தோம் ஜட்டா கங்கா, தூது கங்கா. இந்த கங்காலாம் நமக்கு பேர் கூட கேள்விப்படலை. ஆனால் இங்கே ஜடா கங்கா. நான் ஜடா கங்கா எங்கே பார்த்துருக்கேன்னா நம்ம ட்ரியம்பகேஸ்வரில் மேலே பிரம்மகிரி ஏறும் பொழுது அங்கே தான் கௌதமின்னு சொல்லும்படியான கோதாவரி வெள்ள வரா, அவளையும் கங்கான்னு சொல்கிறது உண்டு. அந்த இடத்துல ஒரு இடத்துல சிவபெருமானுடைய ஜட பட்டு 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 அந்த அடையாளம் இருக்கும். அங்கே ஜட்டா கங்கா அப்படின்னு அவர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தது ஜட்டா கங்கான்றது. இங்கே அந்த கல்பேஸ்வரில் கூட கல்பகங்கான்னு தான் பேர், ஜட்டா கங்கான்னு கிடையாது. அப்போ கங்கை எத்தனை விதமாக ஓடின்னு இருக்கா. ஜட்டா கங்கா, அந்த டிரைவர் சொல்லலாம் தூது கங்கா, இங்கேருந்து தூது கங்கா, அங்கேருந்து ஜட்டா கங்கா, அது ரெண்டும் சேர்ந்து இப்படி போகிறது அப்படின்றான். இப்போ கங்கை எத்தனை ஸ்வரூபத்தை எடுத்துண்டு எங்கெல்லாம் அவள் சுத்தின்னு இருக்கா. எத்தனை இடங்களில் தெய்வீகத்தை அப்படியே கொண்டு பரப்பின்னு இருக்காள் இந்த கங்கை. அப்படிப்பட்ட அந்த கங்கை கரையில் தான் உட்காந்துண்டு ஜோரா ரைபியர் தபஸ் பண்ணுறார். ஒத்த காலை நின்று தலைக்கு மேலே கையை கூப்பிண்டு ரைபிய ரிஷி தபஸ் பண்ணுறார். ஒரு வளைஞ்ச மாமரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அவர் தபஸ் பண்ண அந்த இடத்துல தான் பகவானுடைய காட்சி கிடைக்கிறது. பகவானை பார்த்துட்டு சந்தோஷமாக அழகாக சேவிக்கிறார், கைகூப்பி ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவான் என்ன வரம் வேணும்னு கேட்குறார். உனக்கு என்ன வேணும் கேளு.
ரெண்டு விஷயம். அதாவது கேட்கும் பொழுது நம்முடைய தகுதி நமக்கு தெரியும், நம்மகிட்ட இருக்க குத்தமும் நமக்கு தெரியும். அதை தாண்டி பகவானுடைய காருண்யம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு வசத்தி அப்படின்றதும் நமக்கு புரியும். நாம் எங்கே இருக்கோம், சுவாமி எவ்வளோ அவசரத்தில் இருக்கார். அவர் கிவர், நாம் ரிசீவர். ஆனால் சாதாரணமாக எல்லாரும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்போம், அப்படி தானே. ஆனால் சுவாமி உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதை நான் பண்ணுறேன். இப்போ பிரம்மதேவர்கிட்ட கேட்டோம்னா இதெல்லாம் எனக்கு முடியாது. பிரம்மதேவர்கிட்ட அப்படி தான் கேட்குறான் இரண்யகசிபுலாம், மரணமில்லாத வாழ்வு கொடுங்க, அது என்னால் முடியாது, வேற கேளுன்றார். அதுக்கப்புறம் தான் மரணத்தை போஸ்ட்பான் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அவன் கேட்குறான். ஆனால் சுவாமிக்கு என்ன கேட்டாலும் தர முடியாது. அதனால் துருவனுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இடம் துருவலோகம்ன்ற ஒன்றுத்தைய சிருஷ்டி பண்ணுறார். பிரம்மதேவர் சிருஷ்டித்த லோகம் இல்லை, துருவலோகம்ன்றது இவனுக்காக சுவாமி சிருஷ்டிக்கிறாப்ப நமக்கு எந்த லெவல் நம்ம கற்பனையில் என்ன யோசிச்சாலும் சரி, அந்த லெவலில் ஒன்று பண்ண முடியும்னா சுவாமியால் மட்டும்தான் முடியும். யூ ட்ரீம் இட், யூ வில் ஹாவ் இட், அவ்வளோதான். அந்த ஒரு கிருபை பகவானுக்கு இருக்குது. அதனால் அவ்வளோ அழகாக ரைபியர் இடத்துல கேட்குறேன், என்ன வரம் வேணும், அது லிஸ்ட்டு வேறு பகவான் சொல்கிறான். ரைபியர் சொல்கிறார், ஒன்றுமே வேண்டாம், நீ என் கூட இரு, எப்பொழுதும் உன்னோட சரண கமலத்தில் எனக்கு பக்தியை கொடு, அவ்வளோதான். இந்த இடத்துல சதா சர்வதா நீ இருந்துண்டு இங்கே வரக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சாநித்தியத்தை, சமாதானத்தை அவ்வளோ அழகாக நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ரைபிய மகரிஷி அழகாக பிரார்த்திக்கிறார். அதை கேட்டவுடனே பகவானுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் வரம் கேட்பா, ஆனால் இவர் இவ்வளோ அழகாக கேட்டுவிட்டு பகவான் அத்தனை அழகாக பேசுகிறானா. ஸ்கந்த உவாச்ச ரைபியஸ்யைவம் வசஸ்ருத்வா பகவான் பூதபாவனக வாடமித்யேவ விப்ரேந்திர சர்வமேதத் பவிஷ்யதி. நீ என்னெல்லாம் கேட்டியோ அப்படியே நடக்கும். யஸ்மாது ஆம்ரம் சமாஸ்ரித்ய குப்ஜ ரூபேன வை த்வயா திருஷ்டோஸ்மி ரைபிய தஸ்மாத்வை குப்ஜாம்ரகம் இது ஸ்புடம். நீ அழகாக இந்த வளைஞ்ச மாமரத்து பக்கத்தில் இருந்து என்னுடைய தரிசனத்தை அடைஞ்சதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கே குப்ஜாம்ரக க்ஷேத்திரம்னு பெயர் அப்படின்னு ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறான். அத்தனை சிரேஷ்டம் இந்த குப்ஜாம்ரக க்ஷேத்திரம். பகவான் அவ்வளவு அழகாக ரைபியரிடத்தில் பேசுகிறான். தீர்த்தம் ஏதன் மகா புண்ணியம் கரிஷ்யந்த்ய விதானதः அஸ்மின் க்ஷேத்ரேபி ஏமர்த்தியாக ஸ்நானம் தானம் ஜபாதிகம் கரிஷ்யந்தி மகாபாக தத் சர்வம் கோட்டி சம்சகம் கரிஷ்யந்தி நிவாசம் ச தீர்த்தே அஸ்மின் பிரவரே நராக. ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறான், ரொம்ப புண்ணியமான ஒரு தீர்த்தம் இது. இந்த இடத்துல பண்ணக்கூடிய ஸ்நானமோ தானமோ ஜபமோ இது எல்லாமே கோடி மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம்பா. இந்த இடத்துல எப்பொழுதுமே யார் வசிக்கிறாளோ அவர்களுக்கு வைகுண்டமே கிடச்சிடும். யார் இங்கேயே வசிக்கிறாளோ அவர்களுக்கு இங்கே ஸ்நானம் பண்ணால் கூட கோடி மடங்கு புண்ணியம் உண்டு. யார் இந்த இடத்துலையே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு திரும்ப பூமியில் புனரப்பி ஜனனம் அப்படின்ற ஒரு அவஸ்தை கிடையவே கிடையாது. யாருக்கு இங்கே மரணம் கிடைக்கிறதோ அவர்களும் விஷ்ணு லோகம் வைகுண்ட லோகத்தை அடைஞ்சிருவார்கள். அவர்களுக்கும் வாழ்க்கையில் திரும்பி இந்த இடத்துல சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பகவான் சொன்னான். அதுக்கப்புறம் கூடவே சொல்கிறான், பித்ருபியக தாரிதாஸ்தேன சம்சாராத் பிதரோ முனே பரமானு பிரமாணம் ச ஏச்ச தத்யுர் ஹிரண்யகம். அதுவும் சொல்கிறார், பிதரஸ்தஸ்ய ஹிருஷ்யந்தி யஸ்யாஸ்மின் க்ஷேத்ரகே ஸ்திதி ஏபி பிந்து பிரமாணம் வை தத்யுகு ஜலம் அனுத்தமம். ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறான், ஒரு பாப்பியாக இருக்கிறவன் கூட இந்த இடத்துல மரணம் அடைஞ்சிடுவான், அவன் விஷ்ணு லோகத்தை அடைஞ்சிடுவான். பாப்பி நஷ்யாபி விப்ரேந்திர மிருதா விஷ்ணும் அவாப்னுயுகு பிதரஸ்தஸ்ய ஹிருஷ்யந்தி யஸ்யாஸ்மின் க்ஷேத்ரகே ஸ்திதி.
இந்த இடத்துல வந்து பித்ருக்களுக்கு ஒரே ஒரு துளி ஜலத்தை சமர்ப்பணம் பண்ணால் கூட அந்த பித்ருக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டுடுறோம். அதாவது பிண்டதானம், பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் இந்த குப்ஜாமிர க்ஷேத்திரத்தில் பண்ணால் பித்ருக்கள் அப்பாடா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாளாம். சம்சாரத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு அவ்வளோ நல்லது நடக்கும். பரமாணு பிரமாணம் சயேச்ச தத்யுஹிரண்ய, ஒரே ஒரு குந்துமணி தங்கம் கொடுத்தா கூட அது அவ்வளோ பெரிய பலமுடையதாக மதிப்புடையதாக மாறிடும். அதனால் எல்லாம் 1000 மடங்கு பலன் தரக்கூடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக. அதே போல் இங்கே யார் வந்து வஸ்திரத்தையோ இல்லாட்டி கோதானமோ இல்லாட்டி பூஷணங்கள் தானங்கள்லாம் கொடுக்குறாள், அது எல்லாமே 1000 மடங்கு பலன் தரக்கூடியது. தேன தத்தம் பவேதேவ சர்வம் வஸ்து மகாமுனே குப்ஜாம்ரகே மகாதீர்த்தே வசாமி ரமயா சக. இந்த இடத்துல எப்பொழுதும் ஸ்ரீதேவி அவளோட நான் சாஸ்வதமாக இங்கே இருப்பேன். பகவான் அந்த அனுகிரகத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். சொல்லிட்டு பகவான் சொல்கிறான், ரிஷிகாணி புராஜித்வா தர்ஷக சம்பிரார்த்திதஸ்த்வயா யத்வாஹம் து ரிஷிகேஷோ பவாமி அத்ர சமாஸ்ரிதக. நீ உன்னுடைய இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சு என்னுடைய தர்சனத்தை அடைஞ்சிருக்காய். அதனால் என் பெயர் ரிஷிகேஷன் இப்போதிலிருந்து அப்படின்னா. ரிஷிகம்னா இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களை நீ ஜெயிச்சு என்ன அடைஞ்சதுனால எனக்கு இந்த இடத்துல ரிஷிகேஷன்னு பெயர். பகவான் நான் ரிஷிகங்களுக்கு இந்த ஈசன் சொல்ல, நீ இந்திரியங்களை ஜெயிச்சு என்ன அடைஞ்சதுனால அந்த ரிஷிகங்களுடைய ஈசனை நான் ஆயிட்டேன். அதனால் என் பேர் ரிஷிகேஷன் ஆகிடுது. ததோ அஸ்யா அபரகம் நாம ரிஷிகேஷாஸ்திரிதம் ஸ்தலம். அதனால் இந்த ஊர் பேரும் ரிஷிகேஷ் அப்படின்னு ஆயிடும். திரேதாயுகே தாசரதி நாம்னா பரத சம்யுத. திரேதாயுகத்தில் நான் அவ்வளவு அழகாக இந்த ஸ்தலமே பரதனுடைய ஆளுகைக்குள்ள பரதனுடைய பெயரை வச்சுட்டு வரும். துரியோ பாகோ மதியோவை பவிஷ்யதி சகாக்ரஜக சங்கரஹ சங்கர சாட்சாத் புனர்மா ஸ்தாபயிஷ்யதி. அதே மாதிரி அவன் பகவானுடைய 4 பேரில் ஒருத்தனாக வந்துடுவான் அந்த பரதன். திரும்பியும் சங்கரக சங்கர சாட்சாத் புனர்மா ஸ்தாபயிஷ்யதி. சங்கரன் ஸ்வயம் சங்கரஸ்வரம், சங்கரம் லோகசங்கரம் சொல்கிறோமே, அவர் என்ன திரும்பி கலியுகத்தில் இங்கே புனர்ஸ்தாபிதம் பண்ணுவார். கலௌ பரதநாமானாம் வதிஷ்யந்தி மகீதலே. கலியுகத்தில் எல்லாரும் ரிஷிகேஷ் பரத் நாராயணன்னு சொல்லுவார்கள். கிருதே வாராக ரூபேன திரேதாயம் கிருதவீரியஜம் துவாபரே வாமனம் தேவம் கலௌ பரதமேவச்ச. கிருத்தயுகத்தில் எல்லாரும் நீங்கள் வராக ரூபியாக கொண்டாடுவோம். இன்றைக்கும் ரிஷிகேஷ்நாதன் கோவிலில் வராகமூர்த்தி சைடில் உண்டு. அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் கார்த்த வீரியார்ஜுனனாக நான் இருப்பேன், கிருத வீரியாஜம் அப்படின்றார். துவாபர யுகத்தில் எல்லாரும் என்னை வாமனனாக கொண்டாடுவா. கலியுகத்தில் திரும்பி என்னை பரதனாகவே எல்லாரும் கொண்டாடுவா. நமஸ்யந்தி மகாபாக பவேத்யுஹு முக்தி பாகினக. அதனால் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த இடம். இங்கே வரவா எல்லாருக்கும் ஜம்முன்னு முக்தி கிடச்சிடும். கலியுகத்தில் இந்த பரதன் நாமத்தை சொல்லி யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவர்கள் எல்லாருக்கும் முக்தி கிடச்சிடும். இத்யுக்த்வா பகவான் விஷ்ணு ரைபியம் நாம தபோ நிதிம் தத்ர அந்தர்தானம் ஆபன்னஹ பஷ்யஸ்தஹ தஸ்ய நாரத இதிதே கதிதோத்பத்திஹி க்ஷேத்ர குப்ஜாம்ரகஸ்ய ஹி ஸ்ருத்வேமாம் சர்வபாபேபியோ முச்சதே ந அத்திர சம்சயக. இப்படியெல்லாம் சொல்லிட்டு பகவான் விஷ்ணு அந்த இடத்துல அப்படியே அந்தர்தானமாயிட்டார். அந்த இடத்துல சுவாமி ஆவிர்பவிச்சுட்டார். ஒரு ரைபிய மகர்ஷியினுடைய தபஸு ஒரு க்ஷேத்திரமாகிடுது. பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு இடம் அவ்வளோதான். இப்போ நம்ம இன்றைக்கி ஜாகேஸ்வர் போகணும், அங்கே தபஸ் பண்ணார்கள், அது ஸ்தலமாகிடுது. இந்த கோலு தேவதா அவர் அங்கே இருந்து நீதி கொடுத்தார். இன்றைக்கி பார்த்தோம், அவ்வளவு மணிகள், அவ்வளவு பெட்டிஷன்ஸ் போட்டு
ஜஸ்டிஸ் வேணும்னு இவ்வளோ பேர் காத்துட்டுருக்காங்கன்னா அந்த இடத்துல இப்போ அவ்வளோ ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுன்னு தெரியாது. இவ்வளோ மணிகள் எவ்வளோ பெரிய மணிலாம் கட்டியிருக்காங்கன்னா கோவில் இத்தினுண்டு மூர்த்தி அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. அவாவா முதல்ல வந்து பிரார்த்தனை பண்ணி கயிறை கட்டிட்டு எழுதிட்டு போயிடுறா. என்ன தைரியம் இருந்தால் அவளுடைய கோர்ட்டு பேப்பர்லாம் கொண்டு வந்து வைக்க முடியாது. அப்போ என்ன ஒரு சாதாரணமாக எல்லாம் வெளில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லாரும் வாசிக்கும்படியாக கட்டிட்டு போகிறான். அந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த தெய்வத்து மேலே எவ்வளவு அசாத்திய நம்பிக்கை, அந்த தெய்வம் எவ்வளோ விஷயங்கள் அவளுக்கு நிரூபணம். அதே நம்ம மட்டும் தான் ஒன்றும் கயிறு கட்டலாங்க. மற்றவா எல்லாரும் ஒரு பேப்பரு ஒரு கயிறை வச்சு கட்டிட்டு வந்தா ஜம்முன்னு அத்தனையும். அப்போ அந்த இடங்கள் தபஸ் பண்ணுறதுனாலேயே அந்த இடத்துல அவ்வளோ ஒரு தெய்வீகம் வந்துடுறது. அப்போ மகாத்மாக்கள் ரிஷிகளை கொண்டு நமக்கு நிறைய ஸ்தலங்கள்லாம் ஒவ்வொன்றா கிடைக்கிறது. அவர்கள் எல்லாரும் பாருங்கள், அவளுக்கு ஒன்றுமே கேட்கல, லோகக்ஷேமம் அவ்வளோதான். அவள் எல்லாருக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து சர்வே ஜனாகா சுக்கினோ பவந்து. இப்போ நான் தபஸ் பண்ணேன், நான் சுவாமியை பார்த்தேன், நான் சத்கதி அடைஞ்சேன்னு தோணலை அவளுக்கு. இப்பயும் இங்கேயே பர்மனெண்ட்டாரு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுன்னா இத்தனை விசாலமான, அது 10,000 வருஷம். இப்போ சாதாரணமாக நமக்கு மார்னிங்லேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய சந்தோஷம் தேவைப்படுறது. சாப்பாடு வேண்டியிருக்கு, பல பேரை பார்க்க வேண்டியிருக்கு, நம்ம பண்ண சின்ன சின்ன காரியங்களை எல்லாரும் கொண்டாட வேண்டியிருக்கு, ரசிக்க வேண்டியிருக்கு, சிரிக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு ஆனந்தம். ஒரு டீலேருந்து மோமோஸ்லேருந்து இல்லாட்டி மத்தியானம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஒரு தயிர் சாங்கிற வா. அப்போ எவ்வளவு ஆனந்தம் நமக்கு வேண்டியிருக்கு ஹோல் டே. இந்த ஹோல் டேயில் ஒரு ஆனந்தம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ஆனந்தம் இல்லாமல் ஏதானு ஒன்று பண்ணோமா? ஒன்றும் நம்ம பண்ணல. வண்டியில் உட்காந்துருந்தா கூட சுகமாக தூங்கினா நம்ம பாட்டுக்கு ஆனந்தமாக தூங்கணும், டிரைவர் வண்டி ஓட்டின்னு இருக்கான், அவ்வளோதானே. அப்போ இவ்வளவு தூரம் நமக்கு ஹோல் டே கண்ணை முழிச்சதுலேருந்து நமக்கு ஞாபகம் இருக்கும்போதெல்லாம் நம்மளுடைய ஆனந்தத்தை பேஸ் பண்ணி மட்டும் தான் லைஃப்பை ஓட்டின்னு இருக்கோம். இதை தாண்டி லைஃப்பில் வேறு என்ன யோசிக்கணும்? ஆனால் ஒருத்தர் 10,000 வருஷம் கையை மேலே தூக்கி வச்சுட்டு தபஸ் பண்ணியிருக்கார். சுவாமி வந்த உடனேயே பக்தியை கொடுன்னு கேட்குற. பகவான் எல்லாம் கொடுக்குறேன்றான், எனக்கு பக்தியை கூட இங்கே நீ சாஸ்வதமாக இரு. எத்தனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ராத்திரி நம்ம தூங்குறோம், நல்லா தூங்குறேன், அப்பாடா நான் நல்லா தூங்குறேன், உலகத்துக்கு நல்ல நேரம் யாரும் நினைக்கிறோமா? அட்லீஸ்ட் என்னால் தொந்தரவு இல்லை உலகத்துக்கு நினைக்கலாமே. இப்படி நம்ம தூங்கும்போது உலகத்துக்கு ஒரு தொந்தரவும் பண்ண போகிறதில்லை. ஆனால் நம்மளால் நினைக்க முடியலையே. 10,000 வருஷம் தபஸ் பண்ணி இங்கேயே பர்மனெண்ட்டாக இரு. அதுவும் தன் காலத்துக்கு அப்புறம் யாரோ வரக்கூடியவா வரைக்கும் அவர் எப்பயோ தபஸ் பண்ணி இதெல்லாம் அங்கே கிருத்தயுகத்தில் நடக்கிறது. பகவான் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் எல்லா யுகத்தையும் பேசுகிறான். அப்போ ஆரம்பத்திலேயே வந்துடுறது. அங்கே உக்காந்துட்டு அப்படி உக்காந்துட்டு பின்னாடி. அதனால இன்னி வரைக்கும் பரத் நாராயண், ரிஷிகேஷ் நாராயண் சுவாமி அங்கே இருந்துண்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் ரிஷிகேஷ் யோக நகரின்றோமே, இது எல்லாத்துக்கும் ஆதி யாருன்னா ரைப்ய மகரிஷி. ரைப்யர் இல்லைன்னா ரிஷிகேஷ் அப்படின்ற ஒரு ஸ்தலமே கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ரிஷிகம். அதனால் ரிஷிகம்னா இந்திரியங்கள், அதற்கு ஈசன் பகவான். ஸோ ஒன்று என்னடா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்திரிய நிகிரகம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவாமியை ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ வின் யுவர் சென்சஸ், கண்ட்ரோல் யுவர் சென்சஸ், அதுதான். அப்போ தானாக இப்போ ஒன்றும் இல்லை, உடம்பு முடியலன்னா சென்சஸை ஜெயிக்க வரதே ரொம்ப ரொம்ப ஜெயிக்கிறது கஷ்டம். எதுனா நாக்கு தான். இப்போ இன்றைக்கே நம்ம பார்த்தோம், குழந்தைக்கு எனக்கு வேண்டாம், இல்லாட்டி அந்த வயசுக்கு சாப்பிட்ற வயசு தானே, எனக்கு இப்போ எவ்ரி திங் இஸ் நார்மல். இல்லை வம்பே வேண்டாம்ப்பா, காத்தால் நான் படாத பாடு பட்டுட்டேன், இந்த வாந்தி இதெல்லாம் திரும்ப எனக்கு வேண்டவே வேண்டாம், பரவாயில்ல நாளைக்கு நன்னான பிறகு சாப்பிட்றேன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு 18-13 வயசு குழந்தைக்கு 15 வயசு குழந்தைக்கு தோன்றதுன்னா அப்போ சென்சஸை ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு உடம்புல வியாதி வந்துடுத்து அந்த வியாதியினுடைய கஷ்டத்திலேயே சென்சஸை ஜெயிக்க முடியும்னா அப்போ உடம்பு வீக்காக இருக்குது, டயர்டாக இருக்குது, ஆனால் சென்சஸை ஜெயிக்க முடிஞ்சது எனக்கு. நம்ம கண்ணதுக்கு இன்றைக்கி பார்த்தோமே, இதில் ட்ராவல் பண்ண முடிஞ்சது, சுவாமி தரிசனம் பண்ண முடிஞ்சது. இந்த இவ்வளோ ஹோல் டே ட்ராவல், காத்தால் அவன் இருந்த நிலைமைக்கும் கிளம்பும்போது டக்குன்னு சரி வரந்தேருக்கும். இந்த ஹோல் டே ட்ராவல் சாயங்காலம் தான் வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 12 hours ஒன்றும் சாப்பிடாமல் இருந்துட்டு கோவிலையும் பார்த்து அந்த லைன்லேயே நின்றுண்டு. ஆனால் பகவான் அவனுக்காகவே அழகாக வயசானவாளோட அவனை அனுப்பி வச்சுட்டானே. அதாவது நாம் பாட்டு நிக்கட்டன்னு விட்டுட்டோம். ஆனால் சுவாமிக்கு இல்லையே, உடனேயே அங்கேருந்து யாரோ ஒரு போலீஸ்காரன் வந்து வயசான அனுப்புங்கோ,
உடனே டக்கு நீ போடான்னு சொன்னோன்னே கடன்னு அவன் போயிட்டு உட்காந்துட்டு பாருங்க உடம்புல பலகீனம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம். ஆனால் அதை தாண்டி இந்திரியங்களை ஜெயிக்க முடியறது, அதை தாண்டி அவன் ஹாப்பியாகவும் இருக்க முடிஞ்சதுன்னா அதை தாண்டி கோலு தேவதாவுக்கும் மேலே ஏறி இறங்கி எல்லாம் பார்த்துட்டு இருந்தானே. அப்போ நம்மெல்லாம் உட்காந்து சாப்பிடும் கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது. அந்த வயசுக்கு யாராவது சாப்பிட்டா, இப்போ நமக்கே யாராவது சாப்பிட்டா சரி பரவாயில்ல கொடு அப்படின்னு தான் இருக்கணும். அதையும் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், அது அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் இன்றைக்கி அது மோமோஸ். ஆனாலும் தயிர் சாதம் போதும், நைட்டுக்கும் அதுவே போதும் சொல்ல முடியுதுன்னா, ஸோ ஆத்மா எவ்வளோ பவர்ஃபுல். அப்போ இந்திரியங்களை தாட்டிலும் மனசு எவ்வளோ பவர்ஃபுல். ஃபஸ்ட்டு உடம்பு, அடுத்த சென்சஸ், அப்புறம் மனசு, அப்புறம் ஆத்மா. இந்த இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா இருக்கிறதுலே லீஸ்ட் எதுனா உடம்பு. அதுக்கப்புறம் என்னடான்னா சென்சஸ், அதுக்கு மேலே என்னடான்னா மனசு, அதுக்கு மேலே ஆத்மா. அப்போ அந்த ஆத்மாவுக்கு முடியறதே இல்லை, எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு மனசை சொல்கிறத கேட்க முடியறதே, அந்த சென்சஸை ஓவர்டேக் பண்ணி நிற்க முடியறதே. உடம்பு டயர்டாக இருந்தாலும் சரி டயர்டாக இருக்குது பரவாயில்ல நான் படுத்துக்கிறேன், இல்லை எனக்கு வண்டி வச்சுருந்தோடனே வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லலையே, இல்லை எனக்கு ஒரு வண்டியை பிடிங்கோ, லெட் மீ கோ பேக் டு மை ரூம், ஐ வில் டேக் ரெஸ்ட்ன்னு சொல்லலையே. அப்போ எத்தனை ஒரு வைராக்கியம் உண்டாகிறது அதுதான். அதனால் அந்த ரிஷிகங்கள் நம்மளை என்ன சொன்னாலும் எங்கேயாவது நம்ம ட்ராப் ஆகிறோன்னா முக்கியவாசி சென்சஸில் தான் ட்ராப் ஆகும். இப்போ தான் சொல்லுவாள் மீனுக்கெல்லாம் நாக்குனால புழு மேலே இருக்க ஆசையில் தான் போய் மீன் மாட்டும், மானெல்லாம் அழகாக செக்ஸுவல் டிசைரில் தான் போய் மாட்டும். ஸோ எதில் மாற்றுறது, எதனால் மாற்றுறதுன்னு லிஸ்ட்டு போட்டுட்டு இது எல்லாம் மனுஷனுக்கு இருக்குது, அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நாக்கும் இருக்குது ஒவ்வொன்றத்துலையும். சிலதெல்லாம் சவுண்டில் மாட்டும், அது ஒரு ஜோடியோட சவுண்டு கேட்டுடுதுன்னா ஆஹான்னு ஓடி வரும். மானெல்லாம் கூட அப்படி சொல்லுவாள் ஒவ்வொன்றும். அப்போ நமக்கு சவுண்டில் மாட்டுவோம், நாக்கில் மாட்டுவோம், எல்லாத்துலேயும் மாட்டுவோம். ஸோ ஹவு டு பி. அதனால தான் மனுஷால ரொம்ப வசத்தின்னு சொல்கிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்கிறோம்னா. அதனால் ரிஷிகேஷ். ஸோ அந்த ரிஷிகேஷன் நம்ம உள்ளுக்குள்ளேயும் இருக்கான். சுவாமி நம்ம உள்ளுக்குள்ளே இருந்துட்டு கைட் பண்ணுறார். எஸ் இது முடியும், இது வேண்டாம், இது அவசியம் இல்லைன்னு. ஜஸ்ட் லிசன். உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் டைலர் மேட் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கே எக்ஸ்க்ளூசிவாக பகவான் உள்ளுக்குள்ளே க்ளீனாக சொல்லித்தரான். சாப்பிட்றோம் போதுன்றது உள்ளேருந்து தானே வருது, வெளிலேருந்து யாரும் சொல்லலையே, க்ளீனாக வர்றது. தூக்கம் முடித்த உடனே தானாக எழுந்துக்கிறோமே அடுத்த என்ன வேலைகள் பண்ணணும்னு. இப்போ காத்தாலாம் நம்ம 8:30 மணி தான் போகிறோம், ஆனால் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலான்னு தோன்றது, இவ்வளோ இடம் கிடச்சிருக்கு, டூ எக்ஸசைஸ். அப்போ மன சமாதானமாக தானே இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து வருது, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற, எப்படி ஒன்றும் வேலை கிடையாது. இப்போ வீடாக இருந்தாலாவது சமையல் பண்ணணும், அந்த வேலை இருக்குது, குப்பையை எடுத்து வைக்கணும், நிறைய ரொட்டீன் இருக்கும். இங்கே ஒரு ரொட்டீனுமே கிடையாது. இங்கே பேக்கிங், அன்பேக்கிங், சாப்பிட்றது, வெளில போகுது, இவ்வளோதான் நமக்கு, வேறு ஒன்றும் வேலை இல்லையே. அப்போ அந்த டைமை கூட பகவான் நல்ல கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருக்குது, டோன்ட் வேஸ்ட் இட். அழகாக பகவான் 8 மணிக்கு கூட 8 மணிக்கு கூட தூங்கலாமே, ஆனால் 6 மணிக்கு எழுப்பிட்டு பண்ணு, உன்னோட எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுன்னு சொல்கிறான்னா த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் இன்சைட் இஸ் த பர்ஃபெக்ட் ஒன். அது இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, கைடன்ஸ். சரியாக சொல்லணும்னா அழகான கைடன்ஸ். அதனால தான் அந்த 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 கேள்விகள் நம்ம உள்ளுக்குள்ளே கேட்கணும். நம்ம உள்ளுக்குள்ளே நாம் கேள்வி கேட்டோம்னா சீக்கர்ஸ், ஜிக்ஞாசு. உள்ளுக்குள்ளே பதில் கிடச்சிது புரிஞ்சுட்டோம்னா ஞானி. சிம்பிள். உள்ளேருந்து பதில் கிடச்சிடும், அதான் ஞானி. உள்ளுக்குள்ளே கேள்வி கேட்கணும் அப்படியே தேடிகிட்டே இருக்க வரைக்கும் சீக்கர்ஸ், ஜிக்ஞாசு. இது கிடைக்கணுமே, அது கிடைச்சா தேவையில்லைன்னு ஏங்கினா ஆர்த்தி, அர்த்தார்த்தி. இது என்னன்னு சீக்கிங் ஆரம்பிச்சிட்டோம்னா ஜிக்ஞாசு. அதுக்கு பதில் கிடைக்க கிடைக்க ஞானி. இவ்வளோதானே. அவ்வளோ அழகாக ஒரு ஞானம் கிடைக்கிறது இல்லையா, அத்தனை ஜோரா. அப்போ இனிமேல் எங்கேயாவது நமக்கு இனிமேல் ஏதான ஜஸ்டிஸ் உடனே கோலு தேவதை தானாக உட்காந்துடும் மைண்டில். எங்கேயாவது மணி யாராவது பேப்பர் கிடையாது, நான் போய் பார்த்துட்டு வந்தோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இப்போ இந்த ஒரு ஞானம் கிடச்சிடத்துல இப்படி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருக்கார், ஹிமாலய மலை மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னா, ஞானம்ன்றது ஒரு பெருசு. அது உலகம் போல் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஞானம் இருக்குது, ஒவ்வொன்றத்துலையும் ஞானம் இருக்குது. இங்கே கூட்டம் இருக்குமா, கூட்டம் இருக்காதா, இங்கே எப்போ வேணால் மழை வரும், மத்தியானம்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் மழை வரும், உடனே நிற்கும். எல்லாம் எவ்வளவு ஞானங்கள். இன்றைக்கி காத்தாலேருந்து அந்த வெட்டின தேவதாரு மரத்தினுடைய வாசம் எவ்வளோ பெரிய ஞானம். இத்தனை தரம் தேவதாரு மரம் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், ஆனால் வாசம் என்னன்னு இன்றைக்கி தான் தெரியுது. அப்போ கூட விலை ஜாஸ்தியாக விலையெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. அது சொல்கிறதுக்கு யாரோ ஒரு டாக்ஸிக்காரமாக ஒரு ஞானத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி 100 ரூபா இருக்கும், 150 ரூபா இருக்கும். ஒரு டாக்ஸிக்காரன் சாதாரணமாக கேட்டோம்,
இது என்ன மரம் அப்படின்னு நான் கேட்டால் தேவதாரு மரம், அதோட வாசனை ஆமான்றா. எடுத்துக்கோன்றோம். அவங்ககிட்ட கேட்டால் கிடைக்குமே, 100-150 ரூபாய் கிடைக்குமே. எங்கேருந்துல நமக்கு ஞானம் வந்திருக்கு இன்றைக்கி? அந்த கோவில் பூஜாரி, அங்கே மரத்தை வெற்றவன், அந்த ஒன்றும் வேண்டாம், சென்சஸ் நமக்கு நல்லதும் பண்ணுறது ப்ரூஃப். இது என்ன வாசனை, இது என்ன வாசனை, இது என்ன வாசனைன்னு தேடினதுக்கு அதுக்கப்புறம் அதான் சீக்கிரம் ஜிக்ஞாசு. ஏதோ ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இது, ஜிக்ஞாசு. கேட்டோம், தேவதாருவா, ஞானம் வந்துடுத்து. இனிமேல் நம்ம சொல்லுவோம், இது தேவதாரு, இது வாசம். படத்தோட நம்ம யாரும் அல்மோட கொண்டு இது தேவதாரு வாசனை, எங்களுக்கு தெரியும். இப்போ நான் ராத்ராணி சொன்னேன்ல முந்தானே, இது ராத்ராணின்னு. அப்போ இது ஒரு ஞானம். அப்போ வாங்கலான்றது ஒரு ஞானம். எத்தனை விஷயங்கள். இப்போ ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி காத்தால் அந்த கடையில் நின்று பேசினோம், அவன் எவ்வளோ விஷயம் சொன்னான். கோலு தேவதா பாருங்கோ, விருத்த ஜாகேஸ்வர் பாருங்கோ, எத்தனை இந்த விருத்த ஜாகேஸ்வர் அவர் சொல்கிறார் இன்றைக்கி உட்காந்துண்டு. எத்தனை விஷயம், எவ்வளோ பேர்கிட்ட நமக்கு ஞானம் கிடைக்குது. ஒன்றும் வேண்டாம், கடைக்காரன் கேட்டு அங்கே ஒரு 3 கோவில் இருக்கேன்னு, அங்கே தேவி இருக்கா, குபேர் மந்திர் சொல்லு. நம்ம தூரத்துலேருந்து போய் அங்கே போய் பார்க்கறது வேற. கூகுள் மேப்பில் அவள் டக்குன்னு சொல்கிறா, அது குபேர் தேவதை போய் பாருங்க அப்படின்னு. இப்போ அன்றைக்கி பார்க்கலன்னா அந்த லிங்கம் முகத்தோடு இருக்கக்கூடிய ஏகமுகி லிங்கம் நம்ம எங்கே பார்த்துருப்போம். அங்கே நம்ம ஜிக்ஞாசு என்னன்னு கேட்டோம். அவள் சொன்ன உடனே குபேர்னு தெரிஞ்சு கொடுத்தோம். போய் பார்த்தோன்னே அடுத்தோடு சொல்லுவாங்க, முக்கியமாக குபேர் கோயில் இருக்கும், ஏகமுகி லிங்கம் இருக்குது பாருங்க. அப்போ அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணோம், இதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் ஞானம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிஷிகங்களில் நமக்கு நல்லதும் நடக்கிறது. ஸோ ரிஷிகங்கள்னால் கேவலம் கிடையாது. அது எங்கேயாவது மிஸ் ஆகும் பொழுது மட்டும் உள்ளே பகவான் கைட் பண்ணிடுவான். அதனால் ரிஷிகேஷன் நம்ம கூட இருக்கான். ஸோ நம்மளும் ரிஷிகேஷனாக ஆகலாம். அந்த ரைபிய மகரிஷி போல் நமக்கும் ரிஷிகங்களெல்லாம் நம்ம வசப்பட்டு நாம் சொல்கிறபடி கேட்கும்படியாக இருக்கட்டும். ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயன்னு அம்பரீஷனை சொல்லும் பொழுது அவன் ஒவ்வொரு சென்சஸையும் எப்படி வச்சிருந்தான்னு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரி பொஞ்சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு கிருஷ்ணம் லோகயலோச்சன துவய அரேர் கச்ச அங்கிரி யுக்மாலயம் இப்படின்னு குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலால ஒவ்வொரு இந்திரியத்தையும் என்ன பண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அந்த மாதிரி இன்னிலிருந்து உங்களுடைய ரிஷிகங்களும் உங்கள் பேச்சை கேட்கட்டும். ஏன்னா உங்கள் பேச்சை கேட்கணும்னா யூ ஆர் த பாஸ், அதை புரிஞ்சுக்கணும். யூ ஆர் த பாஸ். உங்கள் உடம்பு பாஸ் கிடையாது, உங்கள் சென்சஸ் பாஸ் கிடையாது, உங்கள் மனசு பாஸ் கிடையாது. யூ ஆர் த பாஸ். இவா 3 பேரும் உங்களோட வேலைக்காரர். உங்களோட மெயின் வேலைக்காரர், ஹையர் லெவல் வேலைக்காரர் யாருன்னா மனசு. மனசுக்கு அடுத்த லெவல் வேலைக்காரர் யாருன்னா உங்களுடைய இந்திரியங்கள். அதுக்கு அடுத்த கடைசி லெவல் வேலைக்காரர் யாருன்னா உடம்பு. ஸோ யூ ஆர் நாட் த பாடி, you are not the mind, you are not the sense, you are the soul. Radhe Krishna. Jai bolo Ganga Maiya ki jai. Jai bolo Himalaya Parvataraj ki jai. Jai bolo Aaj ki Anand ki jai. Jai bolo Aaj ki Aashirwad ki jai. जय भोलो गोलो देवता की जय. जय भोलो जागेश्वर महादेव की जय. जय भोलो कासर देवी की जय. जय भोलो भारत माता की जय. राधे कृष्णा.